மும்மொழி கொள்கை ஒரு மோசடி கொள்கை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதிக்கு நடத்தப்பட்ட இடைத்தேர்தலின் போது நேமூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் கலந்து கொண்டார். அப்போது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலைக்கான காரணம் குறித்து அவர் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சீமான் நேரில் ஆஜரானார். இதையடுத்து வழக்கை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி சத்யநாராயணன் தள்ளி வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், மும்மொழி கொள்கை கடைபிடித்தால்தான் நிதி ஒதுக்குவோம் என்பது எப்படி ஜனநாயகமாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பினார். எங்க மருத்துவ கட்டணும், எவ்வளவு சட்டக்கல்லூரி கட்டணும், எவ்வளவு பொறியியல் கல்வி கட்டணும், என்ன என் பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு இதை படிச்சா தான் ஆச்சு அப்படின்னு. இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம், எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. இந்திய ஒற்றுமையா இருக்கும். என் மொழியை கொன்னுட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அம்மா அம்மான்னு சொல்றதா தேசப்பற்றுனா? இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்துல